ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தளபதியோட 69 படத்தபடி ஒரு சில அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி 69 இந்த படத்தை வந்து வினோத் அப்படிங்கிறவங்க தான் இயக்கியிருக்காங்க. இந்த படம் தான் தளபதியோட கடைசி படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோவிலே போட்டிருந்தோம், தளபதி 69 படம் கண்டிப்பாக ஒரு அரசியல் கதைக்களம் சார்ந்த படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு. அதே போலயே இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் வந்து படக்குள்ள வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி பின்னாடி பார்க்கலாம் நிறையா மக்கள் வந்து நிற்கிற மாதிரியா அப்படின்னு போட்டிருக்கு. கண்டிப்பாக இது விஜயோட அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக படத்தை பார்த்தாலே தெரியுது, இது கண்டிப்பாக ஒரு அரசியல் கதைக்களம் சார்ந்த படம். அதே போல தான் இந்த படத்தோட பேரும் ஜனநாயகன் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோயினியா, விஜய்க்கு ஹீரோயினியா பூஜா ஹெக்டேவும், விஜய்க்கு வில்லனை யார் நடிக்கிறாங்கன்னா பாபி டியோல். மேலும் மமிதா பைஜோ அவங்க ரொம்ப முக்கியமான நூலில் நடிக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அனிருத் வந்து இதுக்கு வந்து இசையமைக்கிறாரு. கேவி நிறுவனம் தான் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட 70% வந்து நிறைவடைஞ்சு விட்டுட்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மீதி உள்ள படம் இந்த டப்பிங்கு இந்த மாதிரி ஒர்க்ஸ் தான் இருக்கும். சீக்கிரமாகவே படம் வந்து விரைவிலேயே திரைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. படத்தோட டைட்டில் என்ன வச்சுருக்காங்கன்னா ஜனநாயகன் அப்படிங்கிற டைட்டில் ஜனவரி 26, அதாவது குடியரசு தினத்தன்னைக்கு படக்குழு வந்து வெளியிட்டிருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்தாலே தெரியுது, கண்டிப்பாக அரசியல் கதைக்களம் சார்ந்த ஒரு படமாக தான் இருக்க போகிறது என்று பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.